ஓகே. மண்டே நிஃப்டி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டார்கெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ 23,840 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்க லிக்விடிட்டி வந்து எடுப்போம். ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 24,400 அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மந்த் எண்டு ஆல்ரெடி எஸ்ஐ வந்து செல்லிங்கில் தான் இருக்கானுங்க, ப்ராஃபிட் புக். ஸோ 2 நாள் வந்து ஒரு நல்ல செல்லிங் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சைட்வேஸ் ஒரு ஜோனில் இந்த மாதத்துக்கு முடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நான் இங்கே இந்த இடம் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். என்ட்ரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வச்சு மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மேலே நான் போனால் ட்ராப் தான். ஆக்சுவலாக இதுக்கு மேலேயே நான் போகான்னு தான் நினச்சேன். ஆனால் அழகாக இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் டச் பண்ணி டச்சு ஷிஃப்ட் கொடுத்து அங்கேருந்து கீழே வந்திருக்கான். பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்தது ஒரு எம்பெட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து விழுவான்ட்டு அப்படின்னு நினச்சோம். இந்த இடத்துல ஆக வேண்டியது இந்த இடத்துல ஆயிருக்கான். நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு, ஆனால் டக்குன்னு நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு மேலே போகாத வரைக்கும் கீழே ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது கேஷில் வந்து ப்ராப்பராக ஆகலை. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கான ஒரு இது வந்து கேப் அப்லேயே கொடுத்து மூவ் கொடுத்துட்டான். இந்த ஹையை உடைக்க முடியாத பட்சத்துக்கு திரும்ப கீழே வந்திருக்கான். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தானா 51,000 இப்போ கூட இல்லை. ஓகே, 51,040 அதுக்கு கீழே வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கீழே பேங்க் நிஃப்டி வந்து தவிர்த்தரலாம். ஸோ பேங்கிங் செக்டர்லாம் ஒரு ஒரு பர்ஃபார்மில் இருக்காப்புல. இந்த லைன் உடைச்சானா எஸ்பிஐ கீழே வந்துடுவான். ஆக்சிஸ் பேங்க். ஸோ இவனுமே வந்து பாட்டம் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்கான். 23, 24, 26, 27 4 நாளாக சைட்வேஸ் தான். ஹெச்டிஎஃப்சி சேம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி ஷுவராக இது வரைக்கும் வருவான். இது பிரேக் ஆச்சுன்னா டேரெக்டாக இங்கே தான். இந்த லைனுக்குள்ளே வந்துட்டானா டேரெக்டாக இங்கே தான். ஒரு கேப் ஃபில் இருக்குது. இது லாங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஐசிஐசி. ஸோ ஐசிஐசி மட்டும்தான் கொஞ்சம் ஐசிஐசி ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி ஸோ இப்படி வச்சுக்கலாம். இந்த பிளாக் லைன் கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இவனும் கீழே தான் வருவான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் இதுக்கு கீழே ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழுவோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியுமே கீழே விழுவோம். ரிலையன்ஸ் இவன் தான் என்ன கதைனே தெரிலிங்க சார். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு
ப்ரீவியஸா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் அதை ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இன்னுமே திரும்ப ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி பாட்டம் அவுட் ஆகிட்டு வருவான்ட்டு நம்ம இங்கே சொன்னோம். இந்த இடத்துல அதை உடச்சிட்டு கீழே வந்துட்டான். திரும்ப இந்த இடம் வரைக்கும் வருவோம். இந்த வரைக்கும் வந்தால் எத்தனை பர்சன்டேஜ்? 2%. ஐடி செக்டார் நிஃப்டி வந்து பெருசா விழுவாட்டியும் விழுந்ததுக்கு இவனும் ஒரு ரீசன் தான். எல்லாம் ஸோ கீழே உடைச்சிட்டு ப்ராப்பராக லைன் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போனான். ஒரு ஹையை உடைச்சிருக்கான். பட் எனக்கான வியூ வந்து எப்படி இருக்குன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இது வந்து ரீடெஸ்ட் ப்ளஸ் சைட்வேஸ். இன்கேஸ் இதை உடைச்சானா அடுத்த சப்போர்ட் வந்து 41,638 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. உடச்சி க்ளோஸ் வச்சானா அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 2 நாள், மண்டே ப்ளஸ் டியூஸ்டே 2 நாளுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அவனுங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால கடைசி 2 நாள் இன்னும் தாறுமாறாக புக் பண்ணுவானுங்க. அப்படி இல்லைன்னா டிஐ வந்து பெருசாக விழுவாமல் பை பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. லைன்ஸில் இப்படியும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு சேனல் பேட்டர்ன். நிஃப்டியுமே டே சார்ட்டில் ஒரு நிமிஷம் இப்படி போடலாம். திரும்ப இந்த லைனுக்குள்ளே வந்தோன்னா லைன் கீழே சஸ்டெயினர்ஸ்னா இது வரைக்கும் வரலான்ற மாதிரியே இருக்குது. ஒருத்தவங்க ஒரு வியூ போட்டுட்ருக்காங்க. ஒருத்தவங்க இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும். ஒரு கணிப்பு தான் கணிக்க முடியும். மார்க்கெட் அன்னைக்கு நடக்கிறத வச்சு தான் நம்மளோட வியூ கரெக்டாக இருக்காதுன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்.